மலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. ஞானப் பழமது பெறுவதற்கு பழனி மலையில் நின்றவனே, அன்னை பிதாவும் உயர்வென்று அகிலத்தில் போற்றி வந்தவனே. திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. கந்தா கடம்பா கதிர்வேலா கலியுகம் காக்கும் சதுர்வேலா, உந்தன் மலரடி தொழுதிடுவேன் சரவண பவனே அரோகரா. திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. தந்தைக்கு பாடம் செய்தவனே, சுவாமி மலையில் நின்றவனே, சூழனை அழித்து சுகவாழ்வை தந்தவன் நீயே ஓ முருகா. திருப்பரங்குன்றம் பழனிமலை திருச்செந்தூர் மருதமலை திருத்தணி பழமுதி சோலையிலே முருகா முருகா ஓ முருகா. காத்திடு பெண்களின் கனிவழகே கீர்த்தியின் ராஜா ஓ முருகா. சரவண பொய்கையில் அவதரித்த சத்குண வடிவே ஓ முருகா. संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे कृष्णपक्षे द्वितीयायां शुभतिथौ वासरः वासरस्तु सौम्यवासर संयुक्तायां उत्तरप्रोष्ठे आचार्यः आजम्य प्राणानायम्य गुरुत्राध्य लंकापुर्यां विमलकृतार्थं श्री विश्वनारायणाख्य शिवावतारं कल्याणरूपं करुणाप्रवाहं गुरोर्गुरुं तं प्रणमामि नित्यम् अस्मदा मूले तत्र स्थितो ब्रह्मा मध्ये मातृगणाः स्मृताः
सर्वे सप्तद्वीपा सुंदरा सर्वे कलशाम्बु हिरण्यं विन्देदं कामः सम्पूर्णारः हिरण्यप्रागारामाभ्यां ज्वलन्ते त्यक्तां दम्पजन्ते चन्द्रां प्रभासां चतसां ज्वलन्तेन्द्रियं लोके देवजुक्तामुताराम आदित्यवर्णे तपसोऽधि जातो वनस्पतिस्तव भृग्योदभिर्वः ज्येष्ठामलक्ष्मीर्नाशयाम्यगो गन्धद्वारां दुरादर्शां नित्यभट्टां गरीषिणीम् नञ्जत्वा मम हूतिं वाजसद्यमशीमहे कर्तमेन प्रधाभूता महिषम्भवकर्दमा आपत्रिचन्द्रिकाणि चिक्लेदवशमे गृहे आर्द्रां पुष्करिणीं पुष्टिं स्वर्णां हेममालिनीं लक्ष्मीं जातवे नमो नमः गणपतिं प्रार्थये हतेतराधिभीकरं नमो ओम श्रीं ह्रीं क्लीं ग्लूं गणपतये वरवरद सर्वजनं मे ओम लं नमस्ते गणपतये शम्भुपुत्राय भूमिपाला दिदीमहे कुज प्रचोदया स्वाहा भूमिपाला दिदीमहे कुज प्रचोदया स्वाहा நெறிப்படுத்த வந்திருக்கின்ற தாய்நாட்டு சிவாச்சாரிய பெருமக்களே, ஆலய தானிக சிவாச்சாரியார்களே, என்னுடைய மாணவர்களே, பேரன்பு திறந்த பெரியோர்களே, தாய்மார்களே, தர்மகர்த்தார்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் முருகன் அருள் நலவெல்லாம் தர பிரார்த்திக்கிறோம். மிகவும் சுகமான தெய்வம் முருகன் பெருமாள். நாங்கள் எதை செய்தாலும் அவரும் எங்களை போல குழந்தை பிள்ளையாக இருந்து எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் பொறுத்து அருள் தருவதில் முதல் நிலைக்கு மிஞ்சிய மருந்துமில்லை. வயிற்று கிட்டினாலும் சுக்குத்தான், தலை அடிச்சாலும் சுக்குத்தான், கால்கை வடிஞ்சாலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்துமில்லை. சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் இல்லை. கலியுகத்தில் அன்று படித்திருக்கிறேன். கனவிடயங்களை எல்லாம் குமாரபுரம் சிவாக மனது தவறாமல் நடைபெற்ற ஒரு மலையகத்து திருக்கோவில். எம்பெருமானுடைய திருவுருவ அமைப்பே உள்ளத்தை கொள்ளுகின்றது. அதனாலேதான் உள்ளம் கவலை என்று பாடினார். கலியுகத்தின் கொடுமையினாலும் 12 வருடங்கள் கடந்தமையினாலும் இப்பொழுது திருப்பணிக்காக பாலாலயம் செய்யப்படுகிறது. இங்கே பாலாலயம் என்பது கும்பாபிஷேகத்தினுடைய சுருக்கிய ஆங்கிலத்தில் சொன்னால் நீங்கள் ஐலண்ட் பாலர் பக்கத்திலே வாங்கினால் அது தண்ணியாக இருக்கும்.
அதே இங்கே நடைபெறுகின்ற விழாக்களும் குறைவாக ஒரு சுருக்கமாக விளக்கப்படுத்தினால் உடை தீவட்டி எடுக்கிற வேலை கும்பம் சுத்தாது, சாமி சுத்தாது. எனவே இந்த கும்பாபிஷேகம் வரைக்கும் ஆலயத்தினுடைய கிரியைகளும் கெட்டு அடியார்களாகிய நீங்கள் எல்லாம் இந்த ஆலய அடிகளில் எவ்வளவு சீக்கிரமாக கும்பாபிஷேகம் செய்ய முடியுமோ அவன் சீக்கிரமாக செய்து தர வேண்டும் என்று முருகனை பிரார்த்திப்பதோடு மிக நல்ல மகிழ்ச்சியான விடயம் ஆலய வாசலில் ஒரு நட்சத்திர ராஜகோபுரம் நிர்மாணமாக இருப்பதாக அதற்குரிய வரைபடங்கள் இங்கே காட்சி தருகின்றன. எனவே அந்த ஆலய ராஜகோபுர நிர்மாண பணி முருகனுடைய திருவள்ளால் வெகு சீக்கிரமாக நடைபெற்று நூதன பஞ்சதள ராஜகோபுர மகாபிஷேகம் நடைபெற முருகன் அருள் சித்திக்க வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்திக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இப்பொழுது கணபதி ஹோமம், வாக்கு சாந்தி, நவக்கிரக ஹோமம் நடைபெற்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஸ்ரீ முருகப்பெருமான் மீண்டும் தன்னுடைய கூடாலயத்துக்கு எழுந்தருள வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனா பூர்வமான ஒரு ஸ்கந்த ஹோமம் நடைபெறுகிறது. இந்த கோவிலே வருடம் ஒரு ஸ்கந்த ஹோமம் நடைபெறுவது வழக்கம் கொடியேற்றி அந்த விழா எந்தவித விக்கிரகங்களும் இல்லாமல் தேர் நகரத்திலே வலம் வந்து விழா சிறப்புற வேண்டும் என்பதற்காக செய்கின்ற ஒரு ஹோமம், ஸ்கந்த ஹோமம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய கோவில் திருப்பணிகள் முற்றூர நிறைவு பெற்று மகாகும்பாபிஷேகம் அதிசீக்கிரமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக இங்கே பிரார்த்தனா ஸ்கந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது. அடியார்கள் அனைவரும் உங்களுடைய மனதிலே ஒரே பிரார்த்தனை, முருகா நீ சிறிது காலம் இந்த சாதாரணமான இன்ஸ்டன்ட் டெம்பரல் சொல்வார்கள், ஒரு தற்காலிகமான பெண், அதிலே இருந்து மீண்டும் உன்னுடைய ஆலயத்திற்கு சீக்கிரமாக எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்திப்பதே ஒரே வழி. நான் மந்திரம் சொல்வதாலோ குருக்கள் செய்வதனாலோ கிடைக்கின்ற பலனை விட அடியார்களாகிய உங்களுடைய ஒருமனதான வேண்டுகோள் இறைவனுடைய செவிலியலில் பெற்று பக்திதான் மிக முக்கியம். எனவே அவர் ஒரு காதில் 12 காது. எனவே யார் சொல்வதும் அவரை கேட்காம போவார். எவர் சொன்னாலும் கேட்பார். ஏனென்றால் கலியுகத்திலே வழிபாட்டிலே முதலாவதாக சொல்லப்பட்டது கேட்டல் தான். எங்களுடைய வழிபாட்டு முறைகள் ஒப்பதிலே கலியுகத்திலே எங்களுக்கு நேரம் காதால கேட்டுக்கொண்டே அநேகமான வாகனங்களிலே பார்க்கலாம். காலமையிலே காரியாலயத்துக்கு போகிற போது அவரவருடைய இட்ட தெய்வத்தினுடைய பாடல் ஒழிக்கும். சங்கிய நோக்கத்தில் போனார் அல்லது பிள்ளையார் அல்லது தேவிய தேவி திருக்காதேவி, இந்த பாடல்கள் ஒழித்துக் கொண்டே இருக்கும். என்று சிலர் கருணாஜலேஸ்வராய ஓர்மசிவாய இவைகள் எல்லாம் காதிலே ஒழிக்கும், அது கேட்கும். ஆனால் எங்களுக்கு போய் 10 வழிபட நேரம் காணாது. அதிகம் அவ்வளவு அந்த நாளையிலே 120 வருடம் மனிதன் வாழ்ந்தார். இப்பொழுது 100 வாழ்வதே கட்டம். 60 80 தான் 100 ஆகும். அதனால எல்லாம் 100 அபிஷேகத்தையே 80 சதாபிஷேகம் செய்துவிட்டார்கள். எனவேதான் நாங்கள் கலியுகத்திலே கேட்க வேண்டும். இறைவன் எங்களுக்கு தந்த உறுப்புகளிலே கை, வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 உறுப்புகளிலே எவ்வளவுதான் நல்லதை கிடையாது அடிக்காததை நான் சிவாபுரம் வீடியோவில் வந்தால் கட்டை நடந்தால் கால்வரி. ஆனால் எவ்வளவுதான் நல்லதை கேட்டாலும் இந்த காது அடிக்காது. அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். எனவேதான் இந்த கேட்டல் என்பது மிக முக்கியம். என்ன சொல்கிறார்? சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாத்தியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பின்னாலும்
அப்பர் சுந்தரர் மணிவாசகர் ஞான சம்பந்தருக்கு ஏற்றவை எங்களை கொஞ்சம் கஷ்டம் அர்ச்சனத்துக்கு பிறகு வரும் பந்தனம் வணங்குதல் தாசியம் அவனுக்கே அடிமையாதல் சக்கியம் அவனோடு கூட்டாளியாதல் ஆத்மநிவேதனம் அவனோடு ஒன்று சேருதல் இந்த நாள் சாரோக சாமீப சாரூப சாகித்யம் என்று சொல்வார்கள். எப்படி ஞான சம்பந்த பெருமான் குழந்தையாக இருந்து பாட்டு பாடி கும்பிட்டு கொண்டு வந்தார். அப்பர் சுவாமிகள் உளவாரத்தொட்டு அவனுக்கே அடிமையானார். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார், பின்னே அவனுக்கே அடிமையானார். நாமம் கேட்டார், தன்னை பேரை மறந்து போயிட்டு. இது அப்பர் சுவாமிகள். சுந்தரர் மிகப்பெரிய அவருடைய ஃப்ரெண்ட். சிவருடா பார்த்துட்டுவா, சிவருமானே எனக்கு ஒரு சின்ன வீடு இருக்கு, போய் சொல்லி கொண்டுவா. பரவன மீதில் ஒரு பொழுது தூது சென்ற பரவனர் ஆள் வந்த பிரபு என்று இந்த சுந்தரர் அவரை ஃப்ரெண்டா பாவிச்சுக்கிட்டார். ஆனால் எங்களுடைய மணிவாசகர் பெருமான் அவருடைய ஒருவராகிவிட்டார். இந்த நாளும் எங்களுக்கு கஷ்டம். முதல் 5 சுபம் கேட்ட சிரவணம், கீர்த்தனம் பஜனை பாடுதல், ஸ்மரணம் மனதால் நினைத்தல், சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் அவருக்கே தொண்டு செய்தல், சாமிகாவுதல், விளக்கு போடுதல், ஆலயத்துக்குள்ள செய்தல், சேவனம், அர்ச்சனம் அதான் நிகழ்ந்தவர்களான செய்து கொள்கிறோம். இறைவனுடைய நாமங்களை வழிபடுதல். இந்த 5 எங்களுக்காக அதில் முதலாவதாக சொன்னது கேட்டது. எனவே எல்லோரும் இந்த இறைவனுடைய மங்களகரமான பாடல்கள் நாமங்களை கேட்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும். அந்த பக்தியினாலே அதிசீக்கிரமாக இந்த கோவில் மீண்டும் மகாகும்பாபிஷேகம் காண வேண்டும் என்று முருகனை பிரார்த்திகள் என்று சொல்லி அந்த பிரார்த்தனைக்கான கணபதி ஹோம அபிஷேகம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. எல்லோருக்கும் முருகன் திருவருள் எல்லா நலமும் தர எல்லா சிவாச்சாரியார் தாய்நாட்டு சேநாட்டு சிவாச்சாரியார் மங்களகரமான ஆசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம பார்வதி பதையே முருகனுக்கு. ஓம் சாம் அக்னஜே நமः, ஓம் சாம் யமாய நமः, ஓம் சாம் நிருதயே நமः, ஓம் சாம் வருணாய நமः, ஓம் சாம் மாஜவே நமः, ஓம் சாம் குபேராய நமः, ஓம் சாம் ஈசானாய நமः, ஓம் சாம் பிரம்மணே நமः, ஓம் சாம் விஷ்ணவே நமः. பஞ்சமாவரணே ஸ்ரீ பகவந்தம் ஸ்ரீ வல்லீ தேவி சேனா சமேத சுப்ரமண்யம் தான் சாந்தான் ஆவாகயாமி ஸ்தாபயாமி பூஜயாமி புஷ்பாக்கிருதான் கிரஹீத்வா ஷடாக்கிரமந்திரம் யதா திருஜபித்வா. ஓம் சுப்பிரமணிய ஹிருதயாய நமः குமார ஹிருதய ஸ்வாஹா.